A container open at the top is in the form of a frustum of a cone of height 16 cm with radii of its lower and upper ends are 8 cm and 20 cm respectively சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ரஸ்டமுடைய ஹைட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா 2 ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடினா ரேடியஸ். Find the cost of the milk which can completely fill a container at a rate of 40 rupees per liter கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சர் கூட இந்த 40யை மல்டிப்ளை பண்ணிட்டா டோட்டல் காஸ்ட் நமக்கு கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்கிற அந்த கண்டெய்னரை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு மில்க் ஃபில் பண்ணுறாங்களாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரேடியஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்லாம் கொடுத்துருக்காங்க. எது பெருசாக இருக்கோ அது வந்து இங்கே எழுதிக்கோங்க. 20 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 20 சென்டிமீட்டர் இங்கே எழுதிக்கோங்க. சின்னதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டர் இங்கே எழுதிக்கோங்க. இதோட ஹைட் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஹைட் பார்த்திங்கன்னா நமக்கு 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்குள்ளே இருக்கிற மில்க் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ கெப்பாசிட்டி எவ்வளோ லிட்டர் பிடிக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அதை தான் வால்யூம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பர் லிட்டருக்கு 40 ருபீஸ்னால் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ வால்யூம் கண்டுபிடிச்சி 40 கூட மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம கொடுத்துருக்கதெல்லாம் முதல்ல எழுதிக்கலாம். கிவன் போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நமக்கு கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர், அப்புறம் ஹெச் கொடுத்துருக்காங்க 16 சென்டிமீட்டர். ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு இதில் எல் தேவை கிடையாது. ஏரியா கண்டுபிடிக்கும் போது தான் ஃப்ரஸ்டத்துக்கு நமக்கு எல் தேவைப்படும். ஸோ இப்போ வால்யூம்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/3 pi h into capital R square plus small r square plus capital R into small r cubic units. இதில் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். வால்யூம் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம். ஹெச்க்கு பதிலாக 16 போட்டுக்கலாம். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னா 20 ஸ்கொயர், ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர்னா 20 இன்ட்டு ஸ்மால் ஆர்னா 8. யூனிட் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் கியூப் போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எதுவுமே கேன்சல் ஆகாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். 1 இன்ட்டு 22 இன்ட்டு 16, டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 7 இப்படி எழுதிக்கோங்க. இப்போ 20 ஸ்கொயர்னால் நமக்கு 400 ப்ளஸ் 8 ஸ்கொயர்னா 64 ப்ளஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 8 2 16 அப்படிங்க ஒரு 0 இருக்குது. இங்கே சென்டிமீட்டர் கியூப் போட்டுக்கலாம். 1 இன்ட்டு 22 இன்ட்டு 16 பை 3 இன்ட்டு 7 இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 400 64 160 ஆட் பண்ணால் நமக்கு 624 கிடைக்குது. ஸோ இதுவும் நமக்கு மல்டிப்ளேயில் தான் இருக்குது. இங்கே சென்டிமீட்டர் கியூப் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இந்த 2 டேபிள் எதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். 3 டேபிளில் கேன்சல் ஆகுதா பார்க்கறதுக்கு ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 8 அப்புறம் 12 கண்டிப்பாக 3 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 2 3s are 6. அதுக்கப்புறம் இந்த 2 வந்து இதை விட சின்னதாக இருக்கிறதுனால 2 நம்பர் எடுக்கிறோம். ஸோ 2 நம்பர் எடுக்கும்போது நடுவில் நம்ம 0 போட்டுக்கணும். 8 3s are 24 நமக்கு கிடைக்கும். இப்போ இது 7 டேபிளில் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். 7 டேபிளில் பார்த்தீங்கன்னா 2 times 14 போடலாம். அப்போ பேலன்ஸ் 6 வருமா? 68 வந்து 7 டேபிளில் நமக்கு வராது. அப்போ இது 7 டேபிளில் கேன்சல் ஆகாது. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 7ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 22 இன்ட்டு 16 பார்த்தீங்கன்னா 12 பேலன்ஸ் 1 12 13 ஆகும். இது 2 இது 2ன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 352ன்னு கிடைக்குது. ஸோ இது கூட 208 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 2s are 16 பேலன்ஸ் 1, 8 5s are 40, 41 பேலன்ஸ் 4, 8 3s are 24 அப்புறம் 28 ஆகிடும். 0 இருக்கிறதுனால நான் வந்து 0 போட்டுக்கிறேன். 2 2s are 4, 5 2s are 10 பேலன்ஸ் 1, 3 2s are 6, 6 + 1 7 ஆகிடும். 6 1 12 பேலன்ஸ் 1 3 ஆகும். இங்கே 7 வந்துடும். இப்போ மல்டிப்ளை பண்ணியாச்சு. என்ன கிடச்சிருக்கு? 7 3 2 1 6. இதை நம்ம 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 7 3 2 1 6 7ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 1 7 7 இப்போ 0 ஆகிடும். இப்போ 3 இறக்குனா இதை விட சின்ன நம்பராக இருக்குது, அதனால் இன்னொரு நம்பரையும் இறக்குறேன். ரெண்டு நம்பர் அட் டைமே இறக்குனா நம்ம இங்கே 0 சேர்த்துப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு 4 டைம்ஸ் தான் போட முடியும். 28 கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் 4 கிடைக்கும். இப்போ 1 இறக்கிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ் நமக்கு 35 வரும். இப்போ பேலன்ஸ் வந்து 6 வரும். அடுத்தது வந்து நான் 6 இறக்கிக்கிறேன். 9 டைம்ஸ் வந்து நமக்கு 63 கிடைக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா நமக்கு பேலன்ஸ் 3 வரும். இப்போ பாயிண்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே 0 சேர்த்துக்கலாம். இது வந்து நமக்கு 4 டைம்ஸ் 28 வரும். இப்போ பேலன்ஸ் வந்து என்ன கிடைக்கும்னா நமக்கு 2 கிடைக்கும். ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே 0 சேர்த்துக்கலாம். அப்போ இதை 2 டைம்ஸ் தான் போட முடியும். ஸோ இது என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம். 10459.42 நமக்கு கிடைக்குது.
சென்டிமீட்டர் க்யூப், இங்கேயும் சென்டிமீட்டர் க்யூப் போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு வால்யூமில் கிடச்சது. இப்போ வால்யூம் வந்து நம்ம சென்டிமீட்டர் க்யூபில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நமக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ்ட் பர் லிட்டர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டிமீட்டர் க்யூபை நம்ம லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ சென்டிமீட்டர் க்யூபை லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இதை 1000ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே இருக்கிற டாட்டு 3 நம்பர் தள்ளி இங்கே வந்து மூவ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா 10.45942 வரும். இது தேவையில்லை, இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கே இருக்க டாட் 3 நம்பர் தள்ளி இங்கே மூவ் ஆகும்னா 1 2 3 இந்த இடத்துல மூவ் ஆகிடும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கணும், 10.459 வரைக்கும் எடுத்துக்கிட்ட போதும். இந்த 42 எடுக்க தேவையில்லை, இது லிட்டராக நமக்கு மாறிடும். ஸோ இப்போ அவங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் பர் லிட்டர் வந்து 40 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டராக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த சம போடணும். கண்டிப்பாக இதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், காஸ்ட் பர் லிட்டர் வந்து ₹40. அப்போ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, 10.459 வந்து இந்த ₹40ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ பாருங்கள், 10.459 நான் 40ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 0 அப்படியே போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 36 பேலன்ஸ் 3 வரும். இது பார்த்தீங்கன்னா 20 23 பேலன்ஸ் 2 16 அப்புறம் 18 அப்புறம் 4 3 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். 1 2 3. ஸோ இந்த இடத்துல டாட் வரும். டாட்டுக்கு அப்புறம் 0 வந்து அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 418.36ன்னு கிடைக்குது. இது வந்து அமௌண்ட்டுன்றதுனால நம்ம கண்டிப்பாக ருபீஸ் போடணும். ஸோ டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு ₹418.36ன்னு நமக்கு கிடைக்குது.